ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். இந்த கேம் வந்து மைன்கிராஃப்ட் ஆல்ரெடி விளாண்டோம்ல, அதோட பார்ட் 2 வந்து இது. இந்த கேம் வந்து என்னென்னா போகுது, இந்த கேமில் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கணுன்னா ஓகே, இது லாகின் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் யார் இந்த லாகின் ஆகிறதுக்குள்ளே யார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு. ஓகே ஓகே, நம்ம லாஸ்ட்டு வேர்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ லூட் எடுத்து அநியாயமாக செத்து போயிருக்கோம். அதுவும் மைன்கிராஃப்ட் நம்மளை கலாய்ச்சிருச்சு. இந்த வாட்டி வெறித்தனமான நம்ப கொடுக்கணும். வாங்க போவோம். ஐயோ, இது லாகின் ஆகிறது கூட விடுஞ்சிடும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டாவா ஓகே 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 கடைசியாக இங்கே தான் செத்தோன்னு நினைக்கிறேன். புட்டா மறுபடியும் நைட் ஆகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக விட்டு க்ரியேட் பண்ணுவோம். சீக்கிரம் 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 ஃபஸ்ட்டாக சீக்கிரம் சீக்கிரம் ஃபஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டான். எது சரி சரி ஓகே டைம் இல்லை. நம்மளோட டூல்ஸ் தான் அதனால கைகி இருக்கும்ல. நம்ம எப்படின்னா நம்ம பேரை ரீஃபார்ம் பண்ண எல்லாத்தையும். இப்போ செத்து போய் ஃபுட்டு வேணும். செத்து போட்டால் எனக்கு ஃபுட்டு கிடைக்கும். கடைசியாக நம்ம இங்கே தான் ஸ்டோன் எடுத்தோம். ஆனால் இந்த வாட்டி இங்கே ஸ்டோன் எடுத்தோம்னா ஓகே, அதுக்குள்ளே இங்கே நான் ஸ்டோன் எடுத்துருவேன். இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் இருக்குது. நம்ம வந்து கிராஃப்டிங்கு இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதில் நம்மளால் திங்ஸ் ஸ்டோர் பண்ண முடியுமா இல்லை? இந்த அப்டேட்டில் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மை காட், ஃபஸ்ட்டாக நம்ம மேக் பண்ணி ஆகணும். ஓகே 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 வாங்க, நம்ம உடச்சிட்டு இருக்கிட்டு இந்த வாட்டி ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நம்ம விளாடணும். ஓகே, இந்த இடத்த வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இப்படி நம்மளால் பார்க்க முடியும்ல. ஜாம்பிஸ் அடியும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண முடியும். அப்படியே இருந்தால் நம்ம ஒரு வீடு மாடி கட்டிட்டா இதுதான் நம்மளோட வந்து வாடகை வீடு, அதாவது டெம்பரரியான வீடு. வீட்டில் வந்து நம்ம இந்த ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண பார்க்கலாம். சேஃபாக இந்த குட்டி வீட்லேயே நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் மேக் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக சர்வே பண்ணுறோம். அழகாக சர்வே பண்ணி நம்ம யாருங்கிறத காமிக்கிறோம் உலகத்துக்கு. சும்மா பில்டப் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிச்சுக்கோங்க வாங்க. ஓகே, இன்னும் நம்ம முன்னாடி பின்னாடி தள்ளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. நம்மகிட்ட 4 ரூட்ஸ் தான் இருக்குது. என் ஐடியாலாம் வீணாக பிரச்சனை இருக்குது. இப்போ என் ஐடியா என்னன்னா நடக்குமான்னு தெரில, பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 பிளாக் தேவைப்படுதே. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுவோம். இந்த டேவை இந்த ஸ்டோன்ஸை கிரைண்ட் பண்ணுறது இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டே பண்ணுவோம்.
இனிமேல் நம்ம எந்த மாப் இருந்தாலும் ஈஸியாக நம்ம கொண்டுடணும் இந்த ஜன்னல் வழியாக. இது எப்படி ப்ரோ லாஜிக் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாப் அங்கேருந்து நம்மளை அட்டாக் பண்ண இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிற்கும். அதோட தலை வந்து மேலே இந்த இடத்துல இருக்கும், அதோட கால் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இப்படி அடிச்சுக்கலாம். அதான் இப்போ என்னோடய லாஜிக்காக இருக்குது. இது நம்ம எண்டர் மேனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த டெக்னிக் தான். ஓகே, நம்ம இந்த 1 2 3 ஓகே ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணணும். இனிமேல் நம்ம ஸ்டோன் பிக் எக்ஸ்ட்ரா எடுத்து அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து கோலை கண்டுபிடிச்சிட்டா அது பெரிய பிரச்சனையை சாதித்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு தேவையே அந்த கோல் தான். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போகிற வரைக்கும் நம்மளுக்கிட்ட பிரச்சனை எதுவும் நெருங்காது. நம்ம வந்து ஒரு ஃபர்னஸ் செஞ்சு வச்சுப்போம். இது எதுக்குலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ஃபர்னஸ் செஞ்சு வச்சுப்போம், தேவைப்படும்னு தோணுது. இது வரைக்கும் ஒரு மாப் கூட இல்லை. சத்தம் கூட போக முடியாது, கற்றுக்கூட முடியாது. நம்ம ஹார்ட் கோருக்கு போனால் நேரம் மாபுலாம் வருமோ? நல்லா எக்கிப்பாக ஏதாச்சும் மாப் இருக்காது. ஸ்பைடர் ஏன்னா நம்மளுக்கு எதுக்கு வம்பதும்பே, நான் வந்தால் மட்டும் பார்த்துக்கலாம் தான் இந்த கேள்வி. தேவையில்லாமல் என் டைம் இருங்க. எனக்கு டவுட்டு, அப்படியே மறைஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு தேவை இல்லையே. இது எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னேன்னா இப்போ எனக்கு இது தேவைப்படுது. போடா குக்காய்க்கோ. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு லைட்டும் கிடைக்குதுல்ல, அதனால் இப்போ வந்து நம்ம மைனிங் ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதுவே நம்ம பர்சனல் வீடாக மாற்றிடலாமான்னு தோணும். அதுக்குள்ளே குக் ஆகிடுச்சா. ஆக்ஸ் நீ போடா. இல்லை, ஆக்ஸ் எனக்கு நிறையா வாட்டி யூஸ் ஆகிருக்கு, ஆனால் இந்த வாட்டி அவனை நான் கண்ணை காமிக்க போகிறதில்ல. ஐயோ உடஞ்சிருச்சு, பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீ 3 மீட் குக் பண்ண 3 உடன் திங்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெலிட்டன் தெரியலண்ணா உங்களுக்கு. இப்போ தான் மாப்ளாஸ் போனாராங்க, வந்தால் நல்லாயிருக்கும். வர வைக்க சைடில் எனக்கு அந்த பிளாக்கை உடச்சி பார்ப்போம். வருவாங்கன்னு உடச்சி விட்டாச்சு, வருவான்னு தான் நினைக்கிறேன். வாடா பார்த்துக்கலாம். இப்போ வாடா கொடுத்துக்கலாம். ஐடியா இப்போ வாடா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து குக்குடு இந்த பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்னஸ் மேலே ஓகே, எது நம்ம உடச்சிட்டு ஃபர்னஸ் மேலே ஏறினு உங்களால் பார்க்க முடியுமா? ஸ்கெலிட்டன் ஐயா பக்கத்துலேயே நிற்கிறாரு. இந்த காரணத்தை தேடிட்டு இருக்காங்களா? அங்கேயே நிற்கிறாங்களே, இன்னும் பார்க்குறேன். வாங்கடா, உடச்சிடு. இன்னுமா நம்மளை யாருமே கவனிக்கல? அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே. நம்ம கவனிச்சிட்டோம். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறோம். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை அவனுக்கு. நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய் பாருங்க. வந்து இந்த இடத்துல ஒழிச்சுப்போம். கண்ணா மூச்சிரி கண்டுபிடியாரு. இந்த ஆக்சுவலாக இந்த மறுபடியும் செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
மார்னிங் ஆற வரைக்கும் இங்கே எப்படி டைம் பாஸ் பண்ண போகிறோன்னே தெரில. உங்களை பார்த்துங்களா இல்லையா? நானும் உன்னை பார்க்கலடா, நீயும் என்னை பார்க்கல. கரெக்டாக நானும் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. பிரச்சனையே வேணாம். நேராக கூட போய்தான் எப்படி இதில் ஜூம் பண்ணுறது? ஜூம் பண்ணுறது எனக்கு வழி இருக்கா என்ன? தெரிஞ்சு கீபோர்டில் இருக்குமா? ஓகே, இன்னைக்கு டே வந்து முடிய போகுது. டே நம்ம வந்து அற்புதமாக முடிச்சு வச்சோம்னு நினைக்கிறேன். சும்மா அழகு பண்ணேன். வரைச்சி விட்டு பிரச்சனை இருக்குமா? எனக்கு காலைல கொஞ்ச நேரத்தில் ஆகா போகுது. அப்படியே உட்காந்து போ. நான் வந்த வேலையே பார்க்கல. எனக்கு ஜூம் பண்ணுறதுக்கு என்ன வழி தெரிஞ்ச அதை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்லாம் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்னா என்ன எனக்கு ஒன்றும் தெரில. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. க்யூன்னு இருக்கே, இதை என்ன பண்ணணும்? இப்படி மாற்றணுமா? இதெல்லாம் கீபோர்டு இருக்குது, அதனால் அது பேக்கேஜ் எடிஷன்டா. இந்த ஜூம் பண்ணுவாங்கள்ல, ஜூம் டச்சில் ஏதாச்சும் பண்ணணுமா? ஸ்பை கிளாஸ் இதானே, அது ஸ்பை கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் ஜூம் பண்ண முடியலையா? என்னமோ அது பார்க்க என்னது இன்னும் சூப்பர் ஹீரோ படத்தில் வர மாதிரி அந்த பிளாக் அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன். மிதந்துக்கிட்டே மேலேயும் மேக்னெட் இல்லை, கீழேயும் மேக்னெட் இல்லை. எப்போ நீ மிதக்கிற? இந்த வேர்ல்டில் கிராவிட்டி கிடையாதோ? அப்படியே லைஸாக குடிஞ்செலாம் போக முடியுமா? இல்லை, முடியாது. எனக்கு டவுட் இருக்குது. நான் இப்போ மேலே காபிஸ் தந்துச்சேன். அவங்க நம்மளை கொல்றதுக்கு தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மரத்தோட நிழலில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ? இந்த மாதிரி நேரத்தில் ரிஸ்க் எடுத்து தான் ரிஸ்க்கு சாப்பிட பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் போய்ட்டு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்க போகிறேன். பட்டம் பகலாயும் காணுமே. ஸ்பைடர் பக்கத்தில் தான் இருக்கும். டேட் போட்டு முழிச்சுப்போம். என்னது வெளில கூட போட மாட்டாங்க. இந்த ஊரில் சுதந்திரமாக வெளில கூட சுத்தம் முடியும். என்ன ஐயோ, டேட் பிளாக் எக்ஸ்ட்ரா இருந்தால் அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இந்த பிளாக்கை உடச்சி இந்த டேட் பிளாக் எடுத்து போர் வச்சா டெக்கரேட் பண்ணி விளாடலாம். சும்மா நம்ம வீடை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேலையை பார்ப்போம்.
நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா இல்லை பின்னாடி ஏதாச்சும் வாட்டி யூஸ் பண்ணி போயிடுவோமா? நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்பட்டே ஆகுமே. ஓகே, வெள்ளம் வந்தாச்சு, சந்தோஷம். உங்கள் க்ரீப்பர் நிற்கிது. ஓகே, பேட்டரி பர்சன்டேஜ் பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம விளாண்டு. ஸ்பைடரே செத்துப்போ. போஷன் படி கொண்டாச்சு. ஓகே, சுதந்திரமாகும் நிமிதந்திரமாகும் வெளில வந்தாச்சு. நான் சொல்லி வாய மூடல உன்னை கொள்ளையாவே. நான் சுதந்திரமாக வெளில வந்து இன்னும் கொஞ்சம் கொள்ளையாவே என்னை கொண்டுட்டணும். உண்மைக்கா நான் உலகத்துலேயே இதுதான் பண்ணேன். சந்தோஷமான நேரத்தில் கூட பிரச்சனை தேடி வருது பார்த்தீங்களா? அவனே தான் வெடிச்சிட்டான், அவனை கொல்லவே இல்லை பார்த்தீங்களா? ஓய் தம்பி, வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. ஓகே, இவன் நம்மளுக்கு 2 லெதர் தந்திருக்கான், நல்ல பையன். அந்த கொஞ்சம் விட்டு எடுத்துக்கோ, நல்ல ஃப்ரீயாக இருக்குங்களா? 2 லெதர் தந்திருக்காங்க. விட்டு எடுத்துப்போம், நம்மளுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது, அதனால் விட்டு எடுத்துப்போம். நாளைக்கு வந்து இந்த மாதிரி நிறையாவே விட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோல் கொஞ்சோண்டு கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம வந்து விட்டு அதிகமாகவே எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பைனாப்பிள் வச்சு நம்ம ப்ளம் கேக் செய்யலாம், அதனால இந்த ரெசிபி வந்து எடுத்துக்கணும். எப்பயுமே நம்மளுக்கு கிடைச்சது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம வீடு வந்து ரொம்ப சேஃப்டியான பிளேஸில் இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். சப்பாடி கண்ணு வெளிக்குது. இருங்க, நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை செஞ்சுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? பம்கின் நீங்கள் சீர் எடுக்கிறதா தேவையில்லை. இந்த வண்டியில் எப்படி செய்யணுங்க? நம்ம ஸ்ப்ரைடர் பண்ணோம்னா நம்ம நம்மகிட்ட ஸ்டிங் இருக்கு. ஸ்ட்ரிங்கை நம்மகிட்ட கொடுக்கலையா? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த டோர் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த ட்ராப் டோரையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இந்த டோரை வச்சு நம்ம இந்த டோரை இங்கே வச்சிடலாம். அப்புறம் நம்ம இந்த 2 பிளாக்கில் அது பேர் என்னமோ சொல்ல முடியும். இந்த ட்ராப் டோர் இருக்கு, இதை எடுத்து முச்சக் வியூவை எடுக்காதீங்க. ஓகே, முச்சக் மைண்ட் பண்ணால் வளர்ந்தானே. இந்த வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். வந்து இப்போ இந்த வீட்டில் தான் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு. இந்த ஜெயில் மாதிரி அப்படியே போட்டு வீடே இப்போ தான் அழகாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்போ தான் வீடே அழகாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு கேவ் மைனிங் ஏரியா பண்ணி அதுக்காக அதில் மைண்ட் பண்ண போகிறோம்ல, அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த வுட்டை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ செமையாக இருக்குல்ல பங்கமாக. நம்ம வீட்டில் உட்கார சோஃபா கூட இல்லை, நம்மளுக்கு கால் வலிச்சா என்ன பண்ணுறது? இதில் சோஃபா கீஃபா இருக்கா? வா, நம்மளால் சோஃபா கூட செய்ய முடியுமா? இந்த இடத்துல சோஃபா இல்லை, படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதை நம்ம வந்து இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து 4 கட்டு கொடுத்துருக்காங்க அந்த படிக்கட்டை.
ஓகே ஓகே இப்படி வச்சா நல்லா இல்லை. நம்ம இந்த மாதிரி சைடாக வச்சா நல்லா வருமா? நல்லா இருக்காதுல்ல. ஏய் சூப்பராக கார்னிங் டேர்னிங் எடுத்துக்கிச்சு. இதுக்கு பதிலாக நான் வேற ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இந்த டெக்கரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து இடத்த டிஸ்டர்பே பண்ணாது. டைம் யூஸ் பண்ணிட்டு சட்டி பட்டு முடிச்சுடணும். டிஃப்ரெண்ட் ஒரு பிளாக் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஓகேவா வெயிட் பண்ணுங்க. நம்ம வீடு பார்க்க ஆக்சுவலாக வீடு மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம உட்காந்துருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உட்காந்துருக்கா நின்றுட்டு இருக்கே தெரியல. நின்னா சைடில் ஒரு ஐட்டம் இப்போ தேவையான போட ஆரம்பிச்சு நல்லா தேவை ஆரம்பிச்சு. ஐயோ நம்ம வந்து உட்காந்துருப்போம்னா இப்படின்னா நின்றுட்டுருக்காதா? ஓகே 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 இதுமாரி நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தான் எனக்கு என்னமோ தோணுது. ஓகே நம்ம வீடு வெளிலேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பாய். க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கிரேட்டடாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு இந்த கேம் விளையாடுறது. இதோட பார்ட் 3 கன்ஃபார்மாக நம்ம போடுறோம். பார்ட் 3 வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கேவலாம் கண்டுபிடிப்போம், அது இதுன்னு நிறையா பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னடா இது? ஓகே நான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏதாச்சும் ஒரு கேம் வந்து நம்ம விளையாடுவோம். என்ன கேம் விளையாடலாங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ணிடுங்க. பாப்பி ப்ளே டைம் இல்லைனா ஃப்ரீ ஃபயர் என்ன கேம் விளையாடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து